ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கும் தமிழக அரசின் சட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்கும் வகையில் தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்திற்கு திங்களன்று ஜனாதிபதி ஒப்புதல் அளித்தார். அந்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு செவ்வாயன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, ரோஹிண்டன் நாரிமன் அடங்கிய அமர்வு ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது தமிழகத்தில் ஏற்பட்ட வன்முறையை அடக்க அரசு தவறிவிட்டதாக கண்டனம் தெரிவித்தனர். தமிழக அரசின் சட்டம் 2014ஆம் ஆண்டின் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இருப்பதாக நீதிபதிகள் கூறிய போது இன்னும் ஓரிரு நாளில் அந்த சட்டம் அரசிதழில் வெளியிடப்பட உள்ளதாக மத்திய அரசின் வக்கீல் தெரிவித்தார். மிருகநல அமைப்பின் சார்பில் ஆஜரான வக்கீல் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தமிழக அரசின் சட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என முன்வைத்த கோரிக்கையை நீதிபதிகள் நிராகரித்தனர். இப்போது ஜல்லிக்கட்டு சட்டத்திற்கு தடை விதிக்க முடியாது என்ற நீதிபதிகள் இது தொடர்பாக 6 வாரத்தில் விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். அப்போது ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு கடந்த ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி பிறப்பித்த அரசாணையை திரும்ப பெற அனுமதிக்க வேண்டும் என மத்திய அரசு விடுத்த கோரிக்கையை நீதிபதிகள் ஏற்றனர்.